மித்திர நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராமராஜ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியோட முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அவரை வந்து கைது செய்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விடுதலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணி க்ளீன் சிட் கொடுத்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்றது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ட்ரம்ப் கார்டில் வந்து ஒரு ஜோக்கர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ட்ரம்ப் கார்டில் ஜோக்கர்னு சொல்கிறேன், ட்ரம்ப்போட ஜோக்கர்னு சொல்லல. ட்ரம்ப்போட ஜோக்கர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது ட்ரம்ப் கார்டோட ஜோக்கர். அதாவது வந்து சீட்டு கட்டில் ஜோக்கர் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து சீட் ஆடும்போது அந்த ஜோக்கர் யார்கிட்ட போதோ அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகரிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2024 இவர் மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. யார் பதிவு பண்ணாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை மற்றும் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஒன்று வந்து பண சலவை வழக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்கர் கேட் ஸ்கேம். லிக்கர் கேட்ன்றது நம்ம வந்து மது விற்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு. அதில் வந்து லஞ்சம் வாங்கினதா சொல்லிட்டு இந்த வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு தொடர்ந்து வந்து சம்மன் அனுப்பிட்டு இருந்தாங்க. அவர் நிறையா வந்து சம்மன் அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இறுதியாக வந்து அவர் வந்து கைது செஞ்சாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அந்த சார்ஜ் ஷீட்டோட காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து செய்திகளில் வந்து பரப்பப்பட்டது. செய்திகளில் வந்து அவர் வந்து உண்மையில வந்து இதை வந்து தவறு பண்ணியிருக்காரு, முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அப்போது இது என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். மார்ச் 2024 வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் மேலே வந்து இந்த குற்றத்தை சுமத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட் வந்து இவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுக்குது. என்ன நிபந்தனை ஜாமீன்னா, நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து உங்கள் சீட்டில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. 2வது வந்து நீங்கள் எந்த சிக்னேச்சரும் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் சிக்னேச்சர் பண்ணக்கூடாது. அதாவது வந்து கையெழுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பொதுமக்களை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை ஜாமீன் கொடுத்து அவர் வந்து இந்த வழக்கில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. என்னது பெயிலில் வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தவங்க வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க தற்காலிகமாக. ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே கல்லில் வந்து பல மாங்காய் வந்து பாஜக வந்து அடித்தாங்க. என்னென்ன மாங்காய் அடித்தாங்க, எப்படி அடித்தாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2024 ஹரியானாவில் வந்து தேர்தல் வந்து இருந்தது. அப்போ இந்த மாதிரி நிபந்தனை ஜாமீன் கொடுக்கும்போது அவரால் வந்து போயிட்டு கட்சிக்காக வேலை பார்க்க முடியாது. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் வந்து ஏற்கனவே வந்து மனோகர் லால் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சி வந்து ஏற்கனவே வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. எங்கே? ஹரியானாவில் ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த 2024 பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருந்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய கட்சியா உருவாகிட்டு இருந்தாங்க. அதாவது டெல்லியை தாண்டி வெளியே வந்து பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், அதுக்கப்புறம் மற்ற நெருக்கமாக இருக்கிற யூபி, கோவா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சியாக இவங்க உருவாகி இவங்களோட கட்சியோட கிளைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருந்தது. அப்போது ஹரியானாவில் வந்து கெஜ்ரிவால் போயிட்டு பிரச்சாரம் பண்ணார், அங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஒரு 3லேருந்து 5% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரியும். அப்போ பிரியும்போது பாஜக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ இங்கே வந்து பாஜக எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 தேர்தலில் வந்து 39.4% ஓட்டு வந்து பாஜக வாங்குறாங்க. காங்கிரஸ் 39.09 அதாவது வந்து ஒரு 0.80%, அதாவது 1% குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக வந்து ஹரியானாவை ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் மேலே வந்து ஒரு முறைகேடு, இவர் வந்து ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி ஹரியானாவில் ஜெயிச்சிடறாங்க. இந்த வழக்கை வந்து தொடர்ந்து வந்து அவரை டைட் பண்ணி இவர் உண்மையில் வந்து முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு சாயத்தை பூசி அவரை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணி இந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 எலெக்ஷன் வருது. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சராக வந்து இயங்க முடியல. அவரால் வந்து கட்சிக்காக வேலை பார்க்க முடியல, கட்சிக்காக பிளான் பண்ண முடியல. தொடர்ந்து வந்து இவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றங்கள் வந்து தொடர்ந்து மீடியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ பரப்புரை பண்ணி
இது வந்து பாஜக பார்த்தீங்கன்னா, அங்க தனிப்பெரும்பான்மை வாங்கி 48 சீட்டு ஜெயிச்சு 70ல 48 சீட்டு ஜெயிச்சு அவங்க மறுபடியும் வந்து அங்க ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்டத்தட்ட 11 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்த நா மாநிலத்தில இவங்க ஆட்சிய பிடிச்சுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல வந்து 2 மாநிலங்கள்ல இவர உள்ள வந்து வச்சு ஆட்சிய பிடிச்சுட்டாங்க. அப்ப 2 மாங்கா அடிச்சுட்டாங்களா? இப்போ 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால சமீபத்தில வந்து நிரபராதி இந்த வழக்குல வந்து அவரோட குற்றத்த வந்து நிரூபிக்கப்பட பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து விடுதலை செய்துறாங்க. அப்ப இது என்ன உண்மை? ஏற்கனவே வந்து சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ணி நெறைய முறைகேடு இருக்கு. அவருக்கு எதிரானது நெறையா வந்து லஞ்சம் வாங்குனதுக்கான குற்றங்கள் இருக்கு. பண செலவு பண்ணதுக்கான குற்றங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா கேஸ் இருக்குன்னு சொல்லி தான் உள்ள போட்டாங்க. நிபந்தனை ஜாமீன் குடுத்தாங்க. அப்ப திடீர்னு எப்படி வந்து அவர் வந்து மகாத்மாவா ஆயிட்டாரு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இவர வந்து ஜோக்கரா பயன்படுத்துறாங்க. என்ன ஜோக்கரா பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரியானா அண்ட் டெல்லில வந்து பாஜக எதிர்க்கட்சியா இருந்தாங்க. பாஜக ஒரு இடத்துல வந்து ஆளும் கட்சியா இருந்தாங்க ஹரியானால. டெல்லில எதிர்க்கட்சியா இருந்தாங்க. அப்ப இந்த 2 இடத்துலயுமே வந்து இவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது. அதனால வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பழி சுமத்தி, அவர வந்து ஒரு பகடைக்காயாக்கி இவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க. இப்போ வந்து அவர வெளிய விட்டது இந்த 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 வழக்குல வந்து பிரச்சனை இருக்கா? இல்லையா? அப்படின்றதோட அதிகமா, இவர் வந்து இப்ப வெளிய விட்டதுக்கு என்ன காரணம்னா, பஞ்சாப்ல எலக்ஷன் வந்து பிப்ரவரி 2027ல வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து இப்பலேருந்து ஒரு 10 மாசத்துல வந்து எலக்ஷன் வரப்போகுது. அப்ப இந்த எலக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாஜகவுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போன எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து அமரிந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டன் அமரிந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்தவர். காங்கிரஸ் வந்து அந்த மாநிலத்த ஆண்டுட்டு இருந்தது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க யாரு நம்ம பஞ்சாப்ல இருக்கிற நம்ம இவங்க வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியோட பார்டர்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? விவசாயிகள். எதுக்காக? எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 வருஷத்துக்கு மேல போராடினாங்க. எவ்வளோ பேர் இறந்தாங்க. ஒரு வாட்டி கூட வந்து பிரதம மந்திரி வந்து பார்க்கல. அந்த வெறுப்பு உணர்வு மக்களிடையே வந்து அது பரவுனதுனால, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு சுத்தமா ஓட்டே போடாததுனால, அந்த இடத்துல முதல் முறையா வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி பகவான் மான் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர் தலைமையில வந்து ஆட்சி அமைச்சாங்க. இப்போ சமீபத்தில எடுத்த சர்வே படி பார்த்தா, சர்வேன்னு கூட எடுத்துக்க வேண்டாம். இந்த 2024ல நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 சீட்டு அதிகபட்சமா வந்து 7 சீட் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. 1 இந்த ராஜ்யசபா சீட் வந்து பாஜகவுக்கு போணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போணும். காங்கிரஸ்க்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பா போகவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா